பீஸா வந்து மைதால தான் செய்வாங்க. மசூர் தால்ல பண்ணியிருக்கேன். மைதாவோ எந்த விதமான ப்ராசஸ்டு சீஸோ கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியா இது இருக்க போது. 1 கப் மசூர் தால், மைசூர் தால்னு சொல்லுவாங்க, 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதோட பச்சை மிளகாய், பூண்டு, பேக்கிங் பவுடர், லெமன் ஜூஸ், கூட உப்பு, இஞ்சி, தயிர் சேர்த்து அரைச்சிடலாம். இதை புளிக்க வைக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ வீகன் சீஸ் பண்றதுக்கு முந்திரி பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. பூண்டு, லெமன் ஜூஸ், உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல க்ரீமியா இருக்கும். மைனேஸ்க்கு பதிலாக கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க பன்னீர் மாதிரியே இருக்க இந்த டோஃபுல ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மி. தந்தூரி டோஃபு பண்ணுறதுக்கு தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு, கடலை மாவு, கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டோஃபு, வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் ஊட வச்சு இந்த மாதிரி தந்தூர் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா வாசனையும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் தோசைக்கல்ல போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸா சாஸ்க்கு தக்காளி, வெங்காயம், காஷ்மீரி ரெட் சில்லியில் இருக்க விதையை எடுத்துட்டு தண்ணியில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய், பூண்டு அரைச்சி வச்சது தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இதோட வெல்லம், உப்பு அண்ட் பீஸா மிக்ஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துட்டிங்கன்னா பீஸா சாஸும் ரெடி. இப்போ நல்லா திக்கா பேன் கேக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே பீஸா சாஸ், மஷ்ரூம் அண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த சீஸ், தந்தூர் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகுற மாதிரியே இருக்கும் அப்படியே பார்க்க. அண்ட் இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.